सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரிம், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகை 2025 பிப்ரவரி மாதம் 16 நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து ரிவிஷன் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இது ஃபுல்லாக வெரி இம்பார்ட்டன்ஸு. இது வந்து ராசிபாஷை செகண்ட் பேப்பரில் இது வரக்கூடிய தேர்வு. இதுக்கு 10 மார்க்கு. இது பார்க்குறப்ப செகண்ட் இது நான் பார்க்குறோம். இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து தான் அது கேட்பாங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. இது ஹிந்தியில் கொடுப்பாங்க. நீ தமிழ் எழுத, ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதலாம். ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இது செகண்ட் வீடியோ. दीनों गांधी जी के पिता बीमार थे. ஒரு நாள் காந்திஜியோட அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். பீமார் அப்படின்னா நோய்வாய்ப்படுறது, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். காந்திஜி उनके सामने जाकर अपनी बात कहते कि हिम्मत नहीं कर सके. அவர் உடல்நிலை சரியில்லாமல் வருதுனால அவருக்கு முன்னால் காந்திஜி உன்கே சாம்னேனா அப்பா முன்னாடி போய் நின்று தன் நிலை சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. பயந்துகிட்டே இருந்தார். அப்பாட்ட என்ன சொல்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தார் காந்திஜி. இஸ்லியே ஆனால் உன்கோனே ஏக்கு பத்திர அளிக்கா, ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நம்ம வாழ் தான் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியல, ஒரு கடிதம் எழுதி அப்பாட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஜிஸ்மே இதில் उन्होंने स्पष्ट रूप से स्वीकार किया कि उन्होंने मांग से गाया है. அந்த கடிதத்தில் அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மாமிசம் நான் சாப்பிட்டேன். மாங்ஸ் அப்படின்னு மாமிசம்னு அர்த்தம். காயானா நான் மாமிசம் சாப்பிட்டேன். தன்பாக்கு பீக்கு ஹை. தன்பாக்கு அப்படின்னா புகைப்பிடிக்கிறது, சிகரெட்டு, இந்த மாதிரி சிகரெட்டெலாம் குடித்தேன். சோரோங்கி ஹை, நான் திருடினேன். சோரி அப்படின்னா திருடுன்னு அர்த்தம். நான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக என்ன பண்ணார், ஒத்துக்கிறாரு. அவர் இஸ்கேலியே ஷமா சாவத்தேகை அவர் பிரான் கர்த்தேகை. அதனால் நான் உண்மை சொல்லி நான் கடிதத்தில் எழுதியிருக்கேன். அதனால் என்னை நீங்கள் ஷாம்னா மன்னிக்கிறது. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்னைய நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன், நீங்கள் நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் காந்திஜி எழுதியிருக்காரு. கி ஆகே கபி ஐஷா நகி கரேகே. ஆனால் இனிமேட்டு எந்த ஒரு தவறையும் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக அந்த கடிதத்தில் எழுதிட்டார். யஹு பத்ர உன்ஹோனி அப்புனி பிதாஜிக்கோ தே தியா. உடனே அந்த கடிதத்தை எழுதி முடித்தவொடனே அவர் அப்பாட்ட கொடுக்குறாரு. தேனா கொடுக்கறது. அப்பாட்ட அந்த கடிதத்தை எழுதின கடிதத்தை அப்பாட்ட கொடுக்குறாரு. பித்தாஜினி யகு பத்திர படாத்து உன்கி ஆங்கோன்சி ஆங்சு நிக்கலு. உடனே அந்த அப்பா அவங்க காந்திஜியோட அப்பா அந்த கடிதத்தை காந்தி எழுந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அழுகிறாரு. உன்கி ஆங்கு அப்படின்னா அவர் கண்கள்லேருந்து என்ன வருது, ஆங்ஸ்னா அது கண்ணீர்னு அர்த்தம். காந்திஜி அப்பா உடனே அழுகிறார். தன் மகன் இவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு கடைசியாக மன்னிப்பு கேட்குறாருன்ற மாதிரி இந்த தவறை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அழுகிறார் காந்திஜி அப்பா. உன்கோனே காந்திஜி சாஃப்கர் கியா. உடனே என்ன பண்ணார், தன் மகனை அவர் மன்னிச்சிடுறாரு. இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை ஹிந்தியில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் தமிழில் எழுதலாம், அல்ல ஆங்கிலத்தில் எழுதுறதுனால ஆங்கிலத்தில் எழுதலாம். இப்போ தமிழில் நம்ம படித்து காட்டுறேன். அதை பாருங்கள். நம்ம தமிழ் வழியில் போகிறதுனால தமிழில் படித்து காட்டுறேன். அந்நாட்களில் காந்தியடிகளின் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு முன்னால் சென்று தன் நிலையினை சொல்லும் துணிவு காந்தியடிகளுக்கு இல்லை. ஆகவே அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் தான் மாமிசம் சாப்பிட்டதையும் புகைப்பிடித்ததையும் திருடியதையும் தெளிவாக ஒத்துக்கொண்டு இதற்காக மன்னிப்பு வேண்டுவதாகவும் எழுதியிருந்தார். மேலும் இனி இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று உறுதி அளித்திருந்தார். இக்கடிதத்தை அவர் தனது தந்தையாரிடம் கொடுத்தார். இக்கடிதத்தை படித்த தந்தையாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவர் காந்திஜியை மன்னித்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துட்டு போங்க. நன்றி, தன்யவாத்.